டி நகர் உலகத்துல ஜன நடமாட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல இதுவும் ஒண்ணு. குறுகிய சாலைகளும் பெரிய பெரிய கட்டிடங்களும் கொண்ட இடம். இந்த டி நகர் சாலைய ஒரு நாளைக்கு பல லட்சம் பேர் கடந்து போறாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல வர்த்தகம் நடக்கிற இடம். இங்க பாதுகாப்பு வசதிகள் எந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கறத பாப்போம். 2008ஆம் ஆண்டு ரங்கநாதன் தெருவில் இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ்ல தீ விபத்து ஏற்பட்டுச்சு. பல கோடி மதிப்பிலான பொருட்கள் சேதம் அடைஞ்சதோடு மட்டும் இல்லாம 2 ஊழியர்கள் உடல் கருகி இறந்து போனாங்க. 2016ஆம் ஆண்டு அதே நிறுவனத்துடைய மற்றொரு கடையில தீ விபத்து ஏற்பட்டுச்சு. ஒரு ஊழியர் உடல் கருகி இறந்து போனாரு. 2017ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி சென்னை சில்க்ஸ்ல தீ விபத்து இப்போ ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி தீ விபத்துகள் ஏற்படுறதுக்கு கேஸ் லீக்கேஜ், ஷார்ட் சர்க்கியூட்னு நிறுவனங்கள் தரப்புல பல காரணங்கள் சொல்லப்படுது. இப்படி ஏற்படுற தீ விபத்துக்களை ஏன் ஆரம்ப கட்டத்திலே நம்மளால தடுக்க முடியல? காரணம் என்ன? 3 மீட்டருக்கு ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கணும். சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை சில்க்ஸ் மாதிரி பிரம்மாண்டமான கடைகள்ல ஒரு ஃப்ளோருக்கு 10 ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் கண்டிப்பா இருக்கணும். நம்ம எத்தனையோ தடவை அங்க போயிருப்போம், எத்தனை ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை பார்த்திருப்போம். அடுத்ததா ஸ்மோக் டிடெக்டர் சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அடுத்ததா ஹைரன் சிஸ்டமை ஆப்ரேட் பண்ண ஃபயர் அண்ட் சேஃப்டி டீம் 24 ஹவர்ஸும் இருக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி ஃபயர் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ணியிருந்தா இந்த விபத்துக்களை தவிர்த்திருக்கலாம். அப்படி இந்த ஃபயர் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் என்ன செய்யும்? ஃபயர் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம்ல ஒரு லிக்விட் இருக்கும். ஒன்ஸ் அந்த டிசைட் ஏரியாவுடைய டெம்பரேச்சர் 57 டிகிரியை கிராஸ் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா பர்ஸ்ட் ஆகி வாட்டர் ஃப்ளோ ஆகி நெருப்பை அணைச்சிரும். இந்த சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கா, சரியான முறையில இயங்குதான்னு இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனிச்சிருந்தா இந்த விபத்துக்களை தவிர்த்திருக்கலாம். Do subscribe Sound Party for latest updates. Click bell.